ஹலோ எவ்ரிவன். ஒரு டைம் சுவாமி விவேகானந்தர் லண்டனில் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே பண்ண வீட்டில் அவர் தங்கியிருக்காரு. அந்த வீடு ரொம்ப பெருசு. அங்கே நிறைய மாடெல்லாம் வளர்க்குறாங்க. அப்போது விவேகானந்தருடைய நண்பர், அவங்களுடைய மனைவி, இவங்க 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு மாடு ரொம்ப வேகமாக ஆக்ரோஷத்தோட இவங்களை முட்டுறதுக்காக ஓடி வருது. ரொம்ப பயந்து போன அந்த நண்பருடைய மனைவி பயத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அந்த நண்பருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. அவர் தன்னுடைய மனைவியை தூக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ள மாடு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அப்படியே அவங்க மனைவியை விட்டுட்டு இவர் வேற திசையில் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா விவேகானந்தர் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. அந்த பாஞ்சு வந்த மாடு நண்பருடைய மனைவியையும் விவேகானந்தரையும் ஒன்றும் பண்ணாம விட்டுட்டு வேகமா வேற திசையில ஓடி போன அந்த நண்பரை துரத்திட்டே ஓடுது. ஆனா அவரும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா காட்டுக்குள்ள போய் உயிர் தப்பிச்சிடுறாரு. நண்பருடைய மனைவி மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நண்பர் கேட்கிறாரு, எப்படி நீங்க ஆபத்தான நேரத்துல கூட தைரியமா உறுதியா நின்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓடுறவங்களை பார்த்தா துரத்திட்டு போறது மிருகங்களோட குணம், வரது வரட்டும் சமாளிக்கலாம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு.